ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம விஜய் அவர்களுடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அந்த படத்தில் இன்றைக்கி ஒரு அப்டேட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. காலையிலேயே இன்றைக்கி மதியானமும் ஈவினிங்கும் 2 அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மதியானம் போஸ்டரும் ஈவினிங் ஒரு கிளிம்ஸும் சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு 6 மணிக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகலாம். ஸோ பாட்டுக்கு சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா ஃபஸ்ட் பாட்டில் அப்படி இப்படி சொதப்பிருக்கார் அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். இந்த செகண்ட் பாட்டில் சூப்பராக கம்பேக் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மெலடியான ஒரு ஃபேமிலி சாங்காக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இதுவும் நம்ம கபிலன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ இது நம்ம விஜய் அவர்களாக பாட போகிறார் அப்படின்றது தெரியுது. ஸோ பாட்டு வந்துச்சுன்னா வேறு மாதிரியான ஒரு அப்டேட்டாக எல்லாருக்கும் எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமிங்கில் செகண்ட் சிங்கிள் வருது. ஸோ சீக்கிரமாகவே டீசரும் வந்துடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்காங்க. டீசர் பார்த்திங்கன்னா 49 செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 49 செகண்ட்ஸில் செமையான ஒரு டீசர் வந்துச்சுன்னா படத்தை பற்றி முழுக்க நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ படம் இப்படி தான் அப்படின்றதையும் நம்மளுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காகவே டீசர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்களோட இன்னொரு லுக் தெரிய வரும் இந்த பாட்டில் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்கள், ஸ்னேகா அவர்கள், தென் அவங்க பையனாக நடிச்சிருக்கிற ஒரு சின்ன குழந்தை 3 பேரும் அந்த சைடு பார்த்து நடந்து போகிற மாதிரி போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ வந்துச்சுன்னா தான் அது எப்படிப்பட்ட பாட்டாக இருக்கும், எப்படிப்பட்ட லுக்காக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இருக்கிற அந்த லுக் மாதிரி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ லுக்குக்கு அப்புறம் தான் படம் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கதைகள் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அப்டேட் வந்த உடனே கன்ஃபார்ம் சாங் வந்த உடனே உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, see you next video. Bye bye.